ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் பேரலாக ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா as long as you love me. ஸோ அந்த ட்ராமாவை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்பவே நல்லா தான் இருந்தது. சரி வாங்க நம்ம டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு கீழே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இது ரொம்பவே மோசமான உலகம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அண்டர் வாட்டருக்குள்ளேயே நம்ம இருந்துடலாம் போல். ஸோ நிறைய நாய்ஸஸ், நிறைய துரோகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பாரு எவ்வளோ ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நானே என்னோடய வாய்ஸை கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்படியே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் கப்பில் தண்ணி ஆள்ற மாதிரி இருக்குது. இதை ஹீரோ பார்த்தோன்னா மேலே எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கா. ஸோ இவனோட பிஏவா இல்லை யார் அப்படின்றது கரெக்டாக தெரியல. யான் அந்த ப்ராஜெக்டில் சில பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஹீரோட பேர் தான் யான். அவன் வந்து கேட்குறான், என்ன சொல்கிறீங்க, அப்போ நம்ம இதில் தோத்துட்டோமா அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறானா. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணி வைங்க, என்னோட டிக்ஷனரியில் லாஸ்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கே கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா மாசாக ஒரு கம்பெனிக்குள்ளே வந்துட்டுருக்கான். அப்போ சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து டேவிஸை மீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே வாங்கலை, ஜஸ்ட் நான் அவருக்கு ஒரு காஃபி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த டேவிஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டு, இந்த மாதிரி வில்லாஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கட்டி கொடுக்குற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போல். ஒரு காஃபியை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு என்னோடய ப்ரப்போசல் உங்களுக்கு பிடிக்கலை? காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனாலையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த டேவிஸ் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட், ஒன்றை நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சரி ஓகே, திரும்பவும் நான் இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இருந்தாலுமே அந்த டேவிஸ் வந்து சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது, பட் இதுக்கான பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு ரீசன் தான் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா டேவிஸ், நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. இப்போது நான் உங்களுக்காக ஒரு காஃபி வாங்கிட்டு வந்தேன்ல, இது பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஹீட்டில், பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் அண்ட் பர்ஃபெக்டான டைமில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே ஹாட்டாகவும் கொண்டு வரலாம், ரொம்பவே கோல்டாகவும் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு காஃபியை பர்ஃபெக்டான ஒரு டைமுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ அந்த காஃபிக்கான காஸ்ட்டு, அப்புறம் நான் வந்து அந்த எடுத்துக்கிட்ட டைமு, சர்விங் பண்ணது, இது எல்லாத்துக்குமே காஸ்ட் வேணும்ல. இப்போ சொல்லுங்கள், இது என்ன எக்ஸ்பென்சிவா அப்படின்னு. ஸோ இவன் பேசின பேச்சில் அந்த டேவிஸ் பார்த்தீங்கன்னா சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த டேவிஸ் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ அதை திருப்பி பார்க்குறான், என்னப்பா நீங்கள் இன்னும் கட் ஆகலையா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவோட அப்பா தான் இவங்க. நீ எப்போ தான் சைனா ரிட்டன் வருவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் யோசிக்கிறேன், அப்புறமாட்டி பேசலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவர் வந்து எப்பா அவனோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இங்கே வந்து பிஸ்னஸை பார்த்துக்கோ, என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா என்னால் இப்போதைக்கு வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் இண்டிபெண்ட்டாக தான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக செஸ்ட் பெயினெல்லாம் வருது. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு வச்சிடறாரு, டேப்லெட்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஆனால் இவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை ரொம்பவே கடுப்பாக தூக்கி போட்டு அப்படியே சோகமாக யோசிச்சுட்ருக்கான். அப்போ அவனோட அந்த கோட்டை எடுத்து பார்க்குறான், அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இவன் படிக்கிறதுக்காக அப்ராட் கிளம்பியிருக்கான். ஸோ ஏர்போர்ட்டில் எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஹீரோவோட அப்பா, ஹீரோயினோட அம்மா. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அப்ராடில் இருப்பான், நல்லபடியாக படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோட்டோவை கொடுக்குறா. இதை எப்போவுமே நீ உன் கூடவே வச்சுக்கோ, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி தான் பார்க்குறான். இவளை விட்டு போகிறதுக்கு இவனுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஸோ ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா சரி வாமா, அவனுக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலில் அவனை ஹக் பண்ண போகிறா. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு அட அம்மா சொல்கிறேன்ல,
அவன் போகட்டும் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி தடுக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ மனமே இல்லாமல் அங்கேருந்து அவன் போயிட்டுருக்கான். இன்னசென்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காரு, சார் என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு. அந்த வாங் இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் ஃபைலாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்னால அந்த வாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ ரொம்பவே சிச்சுவேஷன் பேடாக போயிட்டுருக்கு. அவங்களோட பையன் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனாலையும் முடியலன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா இதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஓ அப்படியா, எல்லாத்தையும் அவங்க தாண்டி தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் ஒன்று தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரா ஹீரோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு செஸ் காயின் ஒன்று வச்சுட்டே வந்துட்டுருக்காரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜியாங். இவர் ஹீரோ அப்பாவுக்கு ஒன் ஆஃப் த எனிமினே சொல்லலாம். இவர் இந்த போஸ்டிங்கை விட்டு இறங்கணும், நம்ம இந்த போஸ்டிங்க்கு வரணும், நம்ம தான் இந்த கம்பெனி ஃபுல்லாத்தையுமே ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு தான் இவருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோவோட அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இவங்கிட்ட மட்டும் கம்பெனி போகக்கூடாது, நம்ம தான் எப்போவுமே டாப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே இவர் நினச்சிட்ருப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர் போல் பயங்கரமாக முன்னாடி இருக்கிற ஆளை வந்து துவைச்சி எடுத்துகிட்டு இருக்கான். அவன் கதறான், விடுப்பா சாமி போதும், என்னால் அடி வாங்க முடியல அப்படின்ட்டு. ஸோ இந்த மேட்ச் எல்லாமே முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு. இது சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நான் இங்கேருந்து போகணும், எங்கள் அப்பா என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுமே சைனாவுக்கு வந்துடுறான். அந்த ஏர்போர்ட்டில் இவனுக்கு பல மெமரிஸ் எல்லாமே இருக்குது. இவன் அப்ராட் போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எனக்காக நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கண்ணாலே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் படிச்சுட்ருக்கா. ஆனால் பார்ட் டைமாக இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கா. இந்த ஷோ எல்லாமே முடிச்சுட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்காக டெலிவரி ஒன்று வந்திருக்கு, ஸோ வெளியே போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறா, ஒரு பையனையும் காணோம், என்னடா இது டெலிவரி வந்திருக்குன்னாங்க, ஒன்னத்தையும் காணமே அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. சரி உள்ளே போகலாமேன்னு உள்ளே போகிறா. அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரோஸ் பெட்டல்ஸாக கீழே விழுந்துட்டுருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, யார் அது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஹீரோ தான் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து நின்றுட்டுருக்கான். இவ ஓடி வந்து ஹக் பண்ண, அவனும் பார்த்தீங்கன்னா தூக்கி சுற்றிட்டு இருக்கான். நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை இங்கே வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அட உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தாப்பா அப்படின்னு. ஸோ ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே நர்வஸாக இருக்குது, என்ன பேசிக்கிறது அப்படின்றதே தெரில. சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடும்போது, இல்லை ஃப்ராங்க் அங்கிள் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண வருவாங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா போகலாம், வெயிட் பண்ண, என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து சிரிச்சிட்டே தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா யார் வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். இவனை பார்த்தோன்னே அவங்க அப்பா அப்புறம் ஹீரோயினோட அம்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஹாப்பியாக ஆகுதோ இல்லையோ, இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற அந்த மெய்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காங்க, எப்பப்பா வந்து அப்படின்ட்டு. உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்ராடில் இருக்கும்போது, நீங்கள் சமைச்சு கொடுக்குற அந்த ஃபுட்டு இருக்கே அப்படின்னு. அட இரு உனக்காக நான் போய் குக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் எதுக்காக ஹீரோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் 4 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் எங்கள் அப்பாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக டிப்ரெஷனில் இருந்தாங்க, ஏன்னா ரொம்பவே வந்துட்டு வேலை ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ தான் நீ வந்துட்டீல, ஸோ அவரோட பேர்டன் எல்லாத்தையுமே நீ குறைப்பா நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒய்ஃப் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு மண்டையாட்டிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் ரொம்பவே எமர்ஜென்சியாக இங்கே வந்தேன்னா அதனால உனக்காக எந்த ஒரு கிஃப்ட்டுமே நான் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா நீ வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆஃப்டர்நூன் எனக்கு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே தூவிட்டு இருந்தில்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு.
இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து ஹீரோன்ட்ட கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் இருக்குது. அடடா இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட நீ காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேரை நீ வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு ஜுவல் வேணும்ல, அதுக்காக தான் உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இதை ஹீரோ பார்க்குறான், நீ என்ன சின்ன பிள்ளையா, இந்த பழக்கத்தை நீ மாற்றிக்கவே மாட்டியா, பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இதை ஹீரோயினோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கலையா இல்லை என்னன்றது தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேகமாக ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோட கை மேலே கையை வச்சு, இங்கே பாருப்பா நம்ம பிஸ்னஸை பற்றி பேசணும் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இதுலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்கா. ஹீரோயின் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறது ஹீரோயினோட அம்மாவுக்கும் சரி ஹீரோட அப்பாவுக்கும் சரி பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. அது ஏன், எதுக்கு, அப்படி என்ன தான் ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்மளுக்கு போக போக தெரியும். இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி சில விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை சுற்றி ரொம்பவே எனிமீஸ் இருக்காங்க. அந்த ஜியாங் இருக்கானே அவன்லாம் எப்படா நான் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து உட்காரலான்னு நினச்சிட்ருக்கான். ஸோ உன்னோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா என்னால் முடியாது, நான் தனியாக போய் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்க, சொந்தமாக ஒரு கம்பெனியை வச்சுட்டு அடுத்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணுன்ற, நீ என்னோட பையன், அதை விட நீ ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், நான் ஒன்று விலைக்கு வாங்கியே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு கடுப்பாயிடுது. ஏன்ப்பா புள்ளைய போய் விலைக்கு வாங்குவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் இது மட்டும்தானா, எனக்குன்னு சொந்த லைஃப் இருக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. இவனும் ரொம்பவே சலிப்பாக தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை போல், ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு, ரொம்பவே ஃபீவராக இருக்கும் போல், வா வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இழுக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி கிறக்கத்தில் இருக்கான். ஸோ அப்படியே சுற்றி ஹீரோயினை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாகவே வந்துட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளுக்கு கிஸ் தான் பண்ண போகிறானோ அப்படின்ட்டு கண்ணெல்லாம் மூடி ரெடி ஆகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், நான் போய் கிளம்பிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கே வந்து போகிறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வராங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சுங்க போல், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதுவா, இது வந்து யானை, இவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நான் வந்து இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் போய்ட்டு இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணுறான். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, நீ எதுக்காகப்பா இந்த மாதிரி சின்ன கம்பெனியில் வந்துட்டு அப்ளை பண்ணுற அப்படின்ட்டு. ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் செம்ம கடுப்பாயிடுறது. என்னடா அவங்க தனியாக ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு வேலை பார்க்கணும்னு நினச்சா எவனுமே கொடுக்க மாட்டானே அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அந்த கம்பெனிலேருந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அதாவது அந்த டிவி ஸ்டேஷன்லேருந்து அவங்க கொலிக்கு கூட தான் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த ஷோவோட டைரக்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தேடிட்டுருக்காரு. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்க்காக நான் உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சுருந்தேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக, அது இப்போ காணோம், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் உள்ளே போகிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேப்பெல்லாம் மாட்டிட்டு ஒரு காரை வந்து ஸ்டாப் பண்ணுறான். வாங்க மேடம் அப்படின்ட்டு காரெல்லாம் ஓப்பன் பண்ணி விடும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் போட்டிருக்கா. அந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை இவன் வந்து டாக்ஸி டிரைவரே கிடையாது அப்படின்ற மாதிரி, இல்லை என்னோடய டைரக்டர் உள்ளே போயிருக்காரு, அவர் வந்தோன்னே நம்ம சேர்ந்து போகலாமே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் இவன் ஒரே அமுக்கி அவளை பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போட்டு கூப்பிட்டு போயிடறான். இவன் யார் அப்படின்றது தெரியல. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொலை வெறியோடு உள்ளே வந்துட்டுருக்கான். அப்பா இது எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க, என்னோட இதில் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்னு. எங்கே பாரு, நீ ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன், நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் வேறு ஒருத்தவங்களோட கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணினா எனக்கு என்ன மரியாதை இருக்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு அந்த வாங்குன்னு ஒருத்தவரை பார்த்துருந்தோம்ல, அவனோட பையன் வந்து கடத்திட்டான் அப்படின்ட்டு. ஸோ இவருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, அவன் என்னோட ஃபேமிலியே கிடையாது, ஸோ நீ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என் மேலே கட்டு, அவளை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 மில்லியன் காசு வேணும்,
அதை கொண்டு வந்து கொடுத்துட்ட, நீ இவளை கூட்டு போய்க்கோ அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ண போக, இல்லை இல்லை வேண்டாம், அவன் காசு தான் கேட்டான், காசு கொடுத்து நம்ம பொண்ணை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்பா அவன் வந்துட்டு அவங்க கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ரிவெஞ்ச் தான் எடுக்க போகிறான். ஸோ அவன் காசுக்காக இதை பண்ணலை. ஸோ நம்ம போலீஸோட ஃபர்தராக இதை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் கூடியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா, ஹீரோயினோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஹீரோயினா அந்த வாங் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருப்பான் போல். ஹீரோயினோட அம்மாலாம் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஐயோ என்னோட பொண்ணுக்கு என்னாகும் தெரியலையே, இந்த வான் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், என் பொண்ணை எப்படினாச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த நேரம் ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த வான் வந்துட்டு கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, அவளை எங்கே வச்சுருக்க அப்படின்ட்டு. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. அங்கிள் நீங்கள் இங்கே வராதிங்க, அவன் கத்தியெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இதை சொன்னோன்னே வானுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. விடுறான் பாருங்க ஒரு அரை, அவள் கத்துறா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ஹீரோனை நீ ஹர்ட் பண்ண அப்படின்னா நீ செத்தாடா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட அப்பா கத்துறாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரியாகவே அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ராமாவை பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினை அந்த வாங் வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிமாண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான், நீ மட்டும் தனியாக காசு எடுத்துகிட்டு மேலே வர அப்படின்னு. ஸோ ஹீரோவோட அப்பாவை தான் சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கதறிட்டுருக்கான், அங்கிள் நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டு. இவன் கடுப்பாயிட்ருக்கான், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சாக போறியே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நீ என்ன கொல்ல மாட்ட, ஏன் தெரியுமா, நீ அந்தளவுக்கு கெட்ட பர்சன் கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். இல்லை நான் கெட்ட பையன் தான், நீலாம் அதை சொல்லாத அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு பதிலாக ஹீரோ தான் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. கத்தியை கீழே போட்டுடா, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே கில்லர் பார்த்தீங்கன்னா வெறியாயிடுறான். டே நீ என்னடா பண்ணுற, உங்கள் அப்பாவை தானடா வர சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையாரு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். ஸோ ஒரு ஹேண்ட் கஃபை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான். இதை உன் கையில் லாக் பண்ணிவிட்டு அந்த பேக்கோடு நீங்கள் வா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அந்த ஹேண்ட் கஃபை மாட்டிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கானா, சட்டுன்னு என்ன பண்ணுறான், அந்த பேக்கை தூக்கி அந்த வான் மேலே போட்டுட்ருக்கான். அவன் கடுப்பாயிடுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த கலவரத்தில் வேற இந்த வாங் வந்துட்டு ஹீரோயினை வந்து கத்தியால் அப்படியே குத்த போக அவள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நல்லா பிடிச்சிக்கோ, கையை விட்டுறாத அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்க்குற ஹீரோயினோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது, பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இந்த நேரம் இந்த வாங்கு வேற ட்ரபிளை கொடுத்துட்ருக்கான். ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை குத்த வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கா அல்ல டே பின்னாடி பாடுறா, கத்தி அப்படின்ட்டு. கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ட்டு. நல்ல வேலையாக அந்த இடத்துக்கு போலீஸ் பார்த்தீங்கன்னா வாங்கோட கையில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக போலீஸ் எல்லாருமே ரவுண்டப் பண்ணிடுறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஹீரோயினை மேலேயும் தூக்கிடுறான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருந்திருப்பா போல். ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றும் இல்லை விடு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாங்க. அந்த அம்மா வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. ஹீரோனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அம்மாடி உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுது. ஸோ ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் அழுகாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி தான் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து பேசிகிட்ருக்காரு, இங்கே பார்த்தியா எனக்கு வர எனிமீஸ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால நீ எப்போவுமே என் கூட இரு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. அப்பா உங்களுக்கு சொன்னால் புரியாதா, எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் அதை தான் பார்க்க போகிறேன், உங்களுக்காக என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி மார்க்கமாகவே ஹீரோயினை பார்க்குறாங்க. அது ஏன் என்ன அப்படின்றது தெரியல. இவளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவகிட்ட நல்ல விதமாகவே பேசுகிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ கூட. சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு.
இதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்காமா. ஒரு பிளேஸை வந்துட்டு இவ பெயிண்ட் பண்ணுறதுக்காகவே ரெடி பண்ணணும். வீக்கெண்ட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நீ ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும். உனக்கு சொந்தமாக ஒரு இடத்த நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவன் ஒரு கேள்வி கேட்குறான். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சைனா ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்டில, நானும் அந்த பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறான். ஸோ இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்குது. இதை எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போனாங்க. இது எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவளும் அதை வாங்கி பார்த்துட்ருக்கா. நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணமே நீ மட்டும்தான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் இவன் ஃபாரின் போனப்போ இவன் வந்துட்டு ஹக் பண்ண போயிருந்திருப்பா. அப்போ அவங்க அம்மா தடுத்தது. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா ஒரு செயின் கொடுத்தான்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக இருந்திருப்பாள். அப்போ ஹீரோ கூட அந்த கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருந்துருப்பான். அப்போயுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவ சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரில, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாவே பிடிக்க மாட்டுது. அது ஏன் அப்படின்றதும் எனக்கு தெரில, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மாவை ஒத்துக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஸோ நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் அவளோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பான்ல, அதையுமே எடுத்து காட்டுறான். எங்கே பார்த்தியா, இவ்வளோ வருஷமாக நீ இந்த இடத்துல தான் இருந்த. இந்த இடம் எப்போவுமே உனக்காக தான். அதே மாதிரி உன்னோட இடம் வேறு யாருக்கும் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த செயினையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் பார்த்துட்ருக்கு. அப்படியே வீட்டில் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்க வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாவுக்காக சில மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து இந்த அம்மா சொல்லுது, நானே அவருக்கு போய் இந்த மெடிசனை கொடுக்குறேனே அப்படின்ட்டு. இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அட, நான் அவரோட டாக்டர் தானே, ஸோ இது என்னோட டியூட்டியும் கூட. சில விஷயங்கள் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மெய்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்ருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஒழுங்காக டேப்லெட் போடுங்க, அண்ட் செக்கப் வந்துட்டு ரெகுலராக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. என்னோட டாக்டர், நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணணும், நீங்களே பார்த்துப்பீங்கள்ல அப்படின்ட்டு. அது அது வந்து நம்ம பிரிஞ்சுக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுது. நமக்குமே பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னம்மா சொல்கிற, பிரிஞ்சுக்கிறேன்னா புரியலையே அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ வருஷங்களாக நான் உங்கள் கூட இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினச்சது எல்லாமே என் பொண்ணு உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஆளாக இருக்கணும், நீங்கள் அவளுக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இது நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு. நீ இன்னுமா இதை ஞாபகம் வச்சுட்ருக்க, மறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எது, நான் மறக்கணுமா, நான் எதுக்காக மறக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எப்போ பண்ணி கொடுப்பீங்க, எவ்வளோ வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இப்போலாம் ரீசெண்டாக நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா அவளுக்கு சேஃபே கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்போ நீ இந்த வருஷங்களாக நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்னு இந்தம்மா டென்ஷன் ஆயிடுது. எது லவ்வா, இதுக்கு பேர் லவ்வா? எவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் எல்லா டைமே ரிஜெக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட இருக்கிறது எவ்வளோ பெயினாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த காசு, பவர் இது மட்டும்தான். இதுக்காக மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய லைஃப்பையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட இருக்க விரும்பவே இல்லை. ஸோ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின், அவட்ட என்ன சொல்ல போகிற, அவள் இங்கேருந்து வரத்துக்கு ஒத்துப்பாள அப்படின்ட்டு. நான் நீங்கள் யார் அப்படின்றத சொல்லுவேன். அப்போ அவள் இங்கேருந்து வருவாள், நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அவள் வருவாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போல். ஸோ அந்த அம்மா கத்திட்டு அங்கேருந்து போக இவர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை விட மாட்டுறாரு. ஸோ அந்த அம்மா கையெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பெயின் வந்துடுது. ஸோ இதை அந்த அம்மா பார்க்கவே இல்லை. இவர் தட்டு தடுமாறி அந்த மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த அம்மா வெளியே நின்று தான் அழுதுட்டுருக்கு. இல்லை, நம்ம இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு இறங்கி வந்துட்டுருக்கா. இந்த மெய்டு பார்த்துடுறாங்க. அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவருக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டேன்.
இப்போ நான் என் பொண்ணை தேடி போகிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கும் அட் அ டைமில் கால் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோ கூட இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கா. 2 பேரும் ஒரு ஸ்டேடியமுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறி மாறி அன்பு மழையை பொழிஞ்சிட்ருக்கானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த உலகமே மாறினாலும் சரி, நான் உன் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு காதல் எப்போவுமே மாறாது அப்படின்ட்டு. அப்படியா, உண்மையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. ஸோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துடுது. என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டெட் பாடியை தான் போட்டிருக்கானுங்க. அந்த ஆள் இறந்தே போயிட்டார் போல். ஸோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு. எது, ஹார்ட் அட்டாக்கா? என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா தானே டாக்டர், ஏன் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்கே இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஸோ அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரி விஷயங்களை எங்ககிட்டயுமே மறைச்சிருக்காரு, யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டுருக்கான். அப்பா ப்ளீஸ் எந்திரிங்க, என்னை திட்டுங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறா, ஃபோனே போக மாட்டுது. ஸோ அந்த மேட்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, என்னாச்சு, எங்கள் அம்மா எங்கே போனாங்க, ஏன் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே சொல்லிகிட்ருக்கு. உங்கள் அம்மா தான் ஹீரோவோட அப்பாவுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு நான் உன்னை தேடி போகிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹீரோட காதில் கேட்டுருது. என்ன சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எப்போவுமே நான் தான் உங்கள் அப்பாவுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு போவேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியராக வந்து கேட்டாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நான் ஹீரோயினை தேடி போகிறேன்னு அழுதுகிட்டே தான் போனாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் நான் மேலே போய் பார்த்தேன், அவங்க அப்பா இந்த மாதிரி விழுந்து கிடந்தார். அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே கடுப்பாயிட்ருக்கு. அந்த சமயம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி கேட்குறா, என்ன சொன்னாங்கன்னு தெரில, ஷாக் ஆகி பின்னாடி போயிட்டுருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தேடி தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லாமல் கிடந்துட்டுருக்கா. இவ போய் கேட்குறா டாக்டர்கிட்ட, டாக்டர் என்னாச்சு, எங்கள் அம்மா எப்போ தான் கண் முழிப்பாங்க அப்படின்னு. இங்கே பாருமா, அவங்க அம்மா வந்து கோமாக்கு போயிட்டாங்க, எப்போ கண் முழிப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க வராங்க. நீங்கள் தானே ஹீரோயின், உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க, இதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே உங்களோடதும் அப்புறம் அந்த அம்மாவோட பாஸ்போர்ட் இருந்தது, அப்புறம் திங்ஸு லக்கேஜ் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. என்னது, ஏர்போர்ட்டுக்கா, என்ன நடக்குது, சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு விடு, நம்ம வீட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னா அவள் பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டுருக்கா. அங்கே டாக்டர் பார்த்திங்கன்னா இவங்க கோமாவில் இருக்காங்க, இவங்க கண் முழிச்சதுக்கப்புறமா நான் வந்து உன்னை கூப்பிட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். 2 பேருமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா ரூமில் தான் நிற்கிறாங்க. இவன் வந்து கேட்குறா, என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணம் உங்கள் அம்மாவோன்னு எனக்கு தோணுது, உங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஷாக் ஆயிடுறா, நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் அந்த டேப்லெட் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாரு, எங்கள் அம்மா வந்துட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, ஏன்னா எங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவோட டாக்டர், ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் அப்பா செத்து போனதில் எனக்கு ஒருத்தவங்க மேலே டவுட் இருக்குது அப்படின்ட்டு. இவன் வந்து கேட்டுட்ருக்கா, யார் மேலே உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸை கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நீ தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. 2 போலீஸ் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க, உங்கள் அம்மா கடந்த நாட்களாக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவனும் சொல்லிட்டு இருக்கா, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சில மீட்டிங்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கிளுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. சரி, உங்கள் அம்மா வந்துட்டு இந்த கண்ட்ரிலேருந்து போகிறது இல்லை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, என்கிட்ட பேசினதில்லை அப்படின்ட்டு.
ஓகே. அப்போ உங்கள் அம்மாவுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான். மேபி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பமாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் இப்போ தான் ஃபாரின்லேருந்தே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரி, ஓகே, உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு புரியுது, நான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் டச்சிலே இருங்க அப்படின்னு அங்கேருந்து போலீஸ் எல்லாம் போயிடுறாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவன் நம்ம அம்மாவை சந்தேகப்படுறானே அப்படின்ட்டு. ஸோ கிட்ட வந்து அவனோட கை மேலே கை வச்சு சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு, உனக்கு எங்கள் அம்மா மேலே டவுட்டாக இருக்கா, எங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கையை டப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ யாரை நம்புறது வைக்கிறதுனே தெரில, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்லேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஹீரோ அந்த ஸ்டேடியத்தில் வச்சு சொல்லியிருந்திருப்பான்ல, இந்த உலகமே சேஞ்ச் ஆனாலும் நான் உன் மேலே வச்சுருக்கிற அந்த காதல் அன்பு எப்போவுமே மாறாது அப்படின்ட்டு. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.